ஹாய்! இந்த சம்மர் அப்போ சப்பாத்தி செய்யும்போது, இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அட பெருசா ஒண்ணும் இல்லங்க. சின்ன விஷயம் தான். குக்கும்பர், கர்ட வந்து நம்ம மோரா அடிச்சு எடுத்துக்கலாம். அத வந்து சப்பாத்தி மாவு பெசையும்போது தண்ணிக்கு பதிலா இந்த மோர கலந்து பெசஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு பார்க்கறதுக்கு சாஃப்ட்டாவும் இருக்கும், மெதுவாவும் இருக்கும். இத மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ள குயிக்கா ஒரு முட்டை கிரேவி ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு சோம்பு, கருவேப்பிலை. இந்த முட்டை கிரேவிக்கு வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி தான் ஊற்ற போகிறோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கேற்ற உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கேற்ற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குழம்பு கொதிச்சதும் பார்த்தா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுடுங்க. இப்போது கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தியை நம்ம போட்டு எடுத்துடலாம். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக சப்பாத்தி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.